தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் ரேஷன் கார்டு கோரி 10 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளனர். கடந்த மே மாதம் முதல் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் 10,54,327 பேர் புதிய ஸ்மார்ட் கார்டு கோரி விண்ணப்பித்திருந்தனர். ஏற்றுக்கொள்ளப்பட்ட விண்ணப்பங்களில் இதுவரை 6,65,102 புதிய ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகள் அச்சிட்டு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 63,601 ஸ்மார்ட் கார்டுகள் அச்சிடும் பணி நடைபெற்று வருகிறது. சேலம், தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் நடைபெறும் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேற்று சேலம் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு தர்மபுரி செல்லும் வழியில் 1998ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்ட அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தார். காவல் நிலையத்தில் இருந்த பதிவேடுகளை ஆய்வு செய்துவிட்டு காவல் நிலையத்தில் அளிக்கப்படும் புகார்கள் குறித்தும் எடுக்கப்படும் நடவடிக்கை குறித்தும் விசாரித்தார். நாகை மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து இலங்கைக்கு கஞ்சா கடத்தப்படுவதாக தகவல் கிடைத்ததால் கீச்சாங்குப்பம் உள்ளிட்ட பகுதியில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது நாகை மீனவன் என்ற யூடியூப் சேனலில் வீடியோ பதிவிட்டு வரும் யூடியூபர் குணசீலனின் வீடு மற்றும் அவரது படகில் இருந்த 10 மூட்டைகளில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 250 கிலோ கஞ்சாவை அதிகாரிகள் கைப்பற்றினர். நேற்று சென்னை பூவிருந்தவல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை கீழ்ப்பாக்கத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு சொந்தமான 300 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டுமே கோவில்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் தமிழக பாஜக தலைவர் குற்றம் சாட்டியது தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு, இந்த 3 நாட்களில் பொதுமக்கள் அதிகம் கூட வாய்ப்புள்ளதால் தான் அனைத்து வழிபாட்டு தலங்களும் மூடப்பட்டுள்ளன என்றார். மகாராஷ்டிர மாநிலம் தானே கல்வா நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் வெறிநாய் கடிக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்படும் முகாம் நடைபெற்றுள்ளது. அங்கு கொரோனா தடுப்பூசிதான் போடப்படுகிறது என நினைத்துக் கொண்டு வரிசையில் நின்ற ராஜ்குமார் யாதவ் என்பவருக்கு 2 கைகளிலும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. ஏன் 2 கைகளிலும் தடுப்பூசி போடுகிறீர்கள் என அவர் கேட்டபோது, வெறிநாய் கடிக்கான தடுப்பூசி 2 கைகளிலும் தானே போட வேண்டும் என மருத்துவ ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பயந்து போன ராஜ்குமார் யாதவ் மருத்துவமனையில் இருந்த உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து எதற்காக ஊசி போட வந்துள்ளனர் என தெரியாமல் வெறிநாய் கடிக்கான தடுப்பூசி போட்ட ஒரு டாக்டர் மற்றும் செவிலியர் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்தியா, ஆப்கான் இடையே மீண்டும் விமான போக்குவரத்தை தொடங்க வேண்டுமென தாலிபான்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதுகுறித்து இந்திய விமான போக்குவரத்து துறை இயக்குநருக்கு எழுதியுள்ள கடிதத்தில், ஆப்கானிஸ்தான் காபூலில் உள்ள விமான நிலையம் கத்தார் அரசின் உதவியுடன் தற்போது மீண்டும் செயல்பட்டு வருவதாகவும், இந்தியா, ஆப்கானிஸ்தான் இடையே சுமூகமான பயணிகள் விமான போக்குவரத்து தொடங்க வேண்டும் எனவும் தாலிபான்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். பழைய துணிகளை விற்பனை செய்யும் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த மணிகண்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் நேற்று இரவு 7 மணிக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலை முக்கோணம் பகுதியில் உள்ள சாலை ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும் போது அந்த வழியாக வந்த ஒருவர் மணிகண்டனின் 5 மாத கைக்குழந்தையை கடத்திச் சென்றுள்ளார். அந்த சம்பவம் அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட நபரை அடையாளம் கண்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்குமாறு ஆனைமலை காவல் நிலைய ஆய்வாளர் கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சேலம், தர்மபுரி, நாமக்கல், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மீதமுள்ள மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களிலும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று துபாயில் நடைபெற்ற IPL போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணி
7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இன்று இரவு 7:30 மணிக்கு ஷார்ஜாவில் நடைபெறும் போட்டியில் தோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் கேன் வில்லியம்சன் தலைமையிலான ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணியும் மோதவுள்ளன. இந்த போட்டியை சாணக்கியாவில் அசத்தலான தமிழ் வர்ணனையில் காணலாம். Chanakya International Academy CIA, the best online coaching program you would ever have come across. 6th to 12th standard CBSE and 11th and 12th standard state board. Call 7823910123. Email ciacademy21@gmail.com.